அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களோட துணை இருப்பாரு. அவரோட ஆசையும் இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆ இந்த சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கங்க. வர வாரங்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சபரிமலை யாத்திரா இருக்கிறனால அதோட லைவ் தான் ஜாஸ்தி பண்ண மாதிரி இருக்கும். அதே நேரங்கள்ல லைக் பண்ணுங்க. நெறைய லைக் பண்ணா தான் இந்த வீடியோஸ் இன்னும் சிலருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணும்போது ஹைப் பண்ணீங்கன்னா, அதுவும் வீடியோ ஷேர் ஆகுறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். அ உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு முன்னாடி 12 ராசிக்கான டிசம்பர் மாத பலன் போட்டிருக்கு. அதையும் பார்த்து பயனடைறது நல்லது. உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்றது நல்லதா இருக்கும். இப்போ பஞ்சாங்கத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேதி பார்த்தீங்கன்னா 5/12/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, அ காலையில அ 4:44 வரைக்கும் அ பௌர்ணமி இருக்கு. அதுக்கு பிறகு பிரதமை இருக்கு. அது மறுநாள் காலையில 3:19 வரைக்கும் இருக்கு. நாள் முழுக்க பிரதம திதி தான் இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் பகல் காலையில 11:47 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, மரண யோகமோ, சித்த யோகமோ இருக்கு. சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இல்ல. சூரிய உதயம் காலையில 6:17க்கும், சூரியன் மறைவு மாலை 5:41க்கும். நல்ல நேரம் காலையில 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்கு. இப்போ ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில 10:34லேருந்து 11:59 வரைக்கும். யமகண்டம் பகல் 2:50லேருந்து 4:16 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 7:43லேருந்து 9:08 வரைக்கும் இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில பார்த்தீங்கன்னா, சீமந்தம் சில சுபகாரியங்கள் செய்றதுக்கு ஏற்ற நாளா தான் இருக்கு. பெயர் சூட்ட, விருந்துண்ண, சாமி கும்பிட, கல்வி துவங்க, ஆலயம் வைக்க, புது வீடு கட்டி குடிபுக, யாகம் செய்றது, நவகிரக அ சாமிக்கு படைக்கிறது, வேண்டுதல் வைக்கிறது, வியாபாரம், புத்தகங்கள், ஊடகங்கள் வெளியிட, கடன் வாங்க, கடன் தீர்க்க, திருமணம் செய்றதுக்கும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. ம் பிரதம திதியிலயும் சரி, சுப காரியங்கள செய்ய முடியாது. அதான் நாள பார்த்து செய்றது நல்லது. ஆ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு தடை, மிதுன ராசிக்கு களிப்பு, கடக ராசிக்கு பாசம், சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு அசதி, துலாம் ராசிக்கு கவலை, விருச்சிக ராசிக்கு சாந்தம், தனுஷ் ராசிக்கு நிதானம், மகர ராசிக்கு தனம், கும்ப ராசிக்கு அமைதி, இப்ப ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நாளா இருக்கும். ஆனாலும் சில தடை தாமதங்கள், சில இஷ்யூஸும் பார்க்குற மாரி தான் இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல குரு நல்லாவே இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல குரு பகவானும் கொஞ்சம் மன வருத்தங்களை ஏற்படுத்துறதுக்கு நாள் உங்களுக்கு இருக்கு. கவனமா பார்த்து கொண்டு போறது நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பசங்களோட படிப்புல கொஞ்சம் மந்தநிலை ஏற்படுற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க உதவிகள் வந்து தாமதமாகும். அது உங்கள இன்னமும் டென்ஷன் ஆக்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கையில ஏதாவது பணம் இருந்ததுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற சின்ன சின்ன கடன அடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. வியாபாரத்துல கூட்டாளிகள கூட ஒற்றுமையா செயல்பட்டு கொஞ்சம் லாபம் அடையறதுக்கு முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க. வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது. இன்னைக்கு சில அசௌகரியங்கள சந்திக்க வேண்டியதா இருக்கும். முக்கியமான முடிவுகள எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எடுக்க வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா, நல்ல விளைவுகளை எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் சாதகமா இருக்கு. ஒரு சில கிரகங்கள் ரொம்பவே பாதகமா இருக்கு. அத சூழ்நிலைகள பார்த்து கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில பணி சுமை அதிகமாகிற மாதிரி இருக்கும். கொடுக்கப்பட்ட வேலைகள குறித்த நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வேலைகள பொறுத்தளவுக்கு நிதானமும், பொறுமையும் நல்ல ஒரு அ திறனோட செய்யுங்க. எந்த ஒரு வேலையிலயும் அவசரப்பட்டு, பதட்டப்பட்டு பிரச்சனை ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரச்சனைகள தொணக்கிட்ட திணிக்காதீங்க.
இது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களோட தனிப்பட்ட நண்பர்கள் கூட இருக்க பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது மூலியமா தொடைய கோவப்படுத்தி எரிச்சல் படுத்தாதீங்க. தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும். நல்லிணக்கத்த பராமரிக்க விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலா பேசி நாள கொண்டு போறதுக்கு நல்லது. எந்த விஷயத்தையும் சீரியஸா ஆக்காம, போற போக்குல நாள கொண்டு போயிடுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வீணான செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட தேவைகள சமாளிக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கையில இருக்கிற பணம் பார்த்தீங்கன்னா, ஆ பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிறனால பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள கண்காணிங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில இருக்கிற பணம் கரையாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உஷ்ணம், அதாவது சீதோஷ்ண நிலை மாற்றங்கள், சின்னதா அப் அ பாக்டீரியா தொற்றுக்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்கள்ல பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள பொறுமையாவும், நிதானமாவும் கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவசரப்படாதீங்க. இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கலவையான பலன்கள் நெறையவே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாள சிறப்பாவும், பொறுமையாவும் கொண்டு போங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரகநிலைகள்ல பொறுத்தளவுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்காரு. 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல புதன், ஆ 7ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதாவது ம் மொத பாதி சரியில்ல, 2வது பாதி நல்லா இருக்கு. கலவையான பலன்கள் உண்டு. நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள சொல்லிர்றேன். அ அ குடும்பத்தில மகிழ்ச்சி தர்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும். வெளியூர்ல இருந்து புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வியாபாரத்தில தொழிலாளர்கள் பொறுப்போட செயல்படுவாங்க. திருமணம், சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. முன்னேற்றங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். நெகட்டிவ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனமா திட்டமிட வேண்டியது அவசியம். சில சமயங்கள்ல பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும். பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்தையும் பொறுமையாவும், சாதகமாவும், சாந்தமாவும் அணுக வேண்டியது அவசியம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமா நடந்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல நேரத்துக்கு முடிக்க முடியாது. அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். முறையா திட்டமிட்டு வேலைகள செஞ்சீங்கன்னா, அது நல்லது. புதுசா வேலை வருதுன்ற ஒரு இதுல, இது இத இருக்கிற வேலைய கோட்ட விடாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் விட்டு போங்க. விட்டு குடுத்து போங்க. ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகள விட்டுட்டு, தேவையில்லாத சண்டைகள, பிரச்சனைகள ஆக்காம பார்த்துக்கங்க. வீண் வாக்குவாதங்கள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. காதலர்களுக்குள்ள கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா ஈகோ கிளாஷ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொசசிவ்னால தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படலாம். பொசெசிவ் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள குடும்ப பிரச்சனைகள கிளறாம அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத செலவுகள்ங்கிறனால, கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கண்காணிங்க. தேவையில்லாத செலவுகள தவிர்த்தீங்கன்னா, கடன் வாங்குறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. ஏன்னா, சில நேரங்கள் சாதகமில்லாத நேரத்தில பணம் வாங்கும்போது, அத திருப்பி தர முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா தேவைக்கேற்ப கடன் வாங்கி பயன்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தில பாதிப்பு இருக்கும். அதே நேரங்கள்ல உங்களுக்கும் ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கு. ஒவ்வாமை மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஆரோக்கியத்தில கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாம பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நாள பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும், பயமும் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, கண்ணு முன்னாடி பெருசா பொறுப்புகள் அதிகமா இருக்கனால, ஏகப்பட்ட சிந்தனைகள் அதிகமா இருக்கும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், ய 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனியும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது. தேவையில்லாத பொருளாதார
நிலை பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. மனசுல எதையோ இழந்தா மாதிரி ஒரு கவலையோட இருக்கிற மாதிரி இருக்கு. பிரார்த்தனை செய்றது, மந்திரம் ஜபிக்கிறது, பக்தியான விஷயங்கள், ஆன்மீக ஈடுபாடு செஞ்சீங்கன்னா, மனசுக்கு அமைதியும், ஆறுதலும் கிடைக்கும். வேலையில ஏற்படுற பணி சுமை பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்க பகிர்ந்துக்குவாங்க. இல்ல அவங்க கூட எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் இருக்கிறது நல்லது. ம். இல்லாம இருக்கிறது நல்லது. அதாவது இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள சமாளிக்க விட்டு குடுத்து போறது நல்லது. அது கூட பொறந்தவங்களா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸ் ஆகாதீங்க. ஏன்னா, உங்களோட பதட்டம், உங்களோட மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். முறையா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நீங்க நல்ல பலன பெறலாம். உங்களோட புத்திசாலித்தனம்ன்றத விடைய இன்னைக்கு உங்களுக்கு மந்தமான மனநிலையினால வேலை செய்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஏதோ ஒண்ணு செய்யணுமேன்னு செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கவனமா திட்டமிட்டு வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு நாளா இருக்கு. அத மட்டும் செஞ்சீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனை தான் ஏற்படுற மாதிரி இருக்கும். காதலர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த மாரி குற்றம் ப்ளேம் பண்ணி பிரச்சனைகள பெருசாக்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் கிளறாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சு போன விஷயங்கள திரும்ப பேசாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட அத்தியாவசிய தேவைகளே செலவு செய்றதுக்கு போதுமானதா பணம் இல்ல. கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கும். பணம் விரயமாகுற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணத்த கவனமா கையாளுங்க. செலவு செய்யும்போதும் சரி, சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா, அவசர செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பல்வலி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம். இனிப்பு பதார்த்தங்கள சாப்பிடுறத தவிருங்க. குளிர்ச்சியான உணவு வகைகள சாப்பிடுறத தவிருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில சாப்பிடாம, வீட்ல சாப்பிட்டு ஆரோக்கியத்த பார்த்துக்க வேண்டியது நல்லது. சில சமயங்கள்ல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிதானமும், பொறுமையும் இன்னைக்கு மிதுன ராசிக்கு தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிந்தனைகள் தெளிவா இருக்கு. முடிவுகள் எடுக்க உகந்த நாளா இருக்கு. ஆனா, கொஞ்சம் பேச்சுல நிதானம் தேவை. ஒரு மாதிரி அ அ தெனாவட்டான பேச்செல்லாம் இன்னைக்கு வேண்டாம். உங்களோட ராசியில குரு இருக்காரு. 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், அ பத் 11ஆம் இடத்துல சந்திரனும், வருவாய்க்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அ கொஞ்சம் கடின உழைப்பும், கடின முயற்சியும் இன்னைக்கு தேவைப்படும். புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியை தர மாரி தான் இருக்கு. வேலை விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பெரிய மனிதர்களோட அன்பும், ஆதரவும் இன்னைக்கு நல்லா இருக்கு. இதுவரைக்கும் கொஞ்சம் வராத கடன்கள இன்னைக்கு கேட்டு பாருங்க. அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. நாள பொறுத்தளவுக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சிகரமா வச்சுக்கிட்டு ஜாலியாவே நாள கொண்டு போகலாம். உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும், வெற்றியும் நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு மனசுல நம்பிக்கை நிறைஞ்சு இருக்கிற காரணமா, எல்லா ஒரு விஷயத்திலயும் வேகமாவும், விவேகமாவும் முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. சிறப்பான பலன்கள் இன்னைக்கு கடக ராசிக்கு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கும். கூட பொறந்தவங்க, பெற்றோரோட ஆதரவு மனசுக்கு நிறைவா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்ல. மகிழ்ச்சியாவே உங்களோட வேலைகள செய்வீங்க. உங்களோட கூட வேலை செய்றவங்களோட நல்லுறவு இருக்கு. வேலை செய்ற இடத்துலயும் அ நல்ல ஒரு பார்ட்டி மாதிரி, மீட்டிங்லாம் மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கலந்துக்கிட்டு, அதாவது ஃப்ரைடே டின்னர், லஞ்ச்சு அந்த மாரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே கூட வேலை செய்றவங்களோட பழகுறதுக்கும், சில விஷயங்கள பகிர்ந்துக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள அ கணவன் மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்ல நடக்க இருக்கிற விசேஷம் பத்தி துணைக்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நல்ல ஒரு புரிதல ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். காதலர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட எதிர்காலம் குறித்து பேசலாம். எப்படி இருக்கும்? லைஃப் எப்படி கொண்டு போகலான்ற முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. நாள சிறப்பா பயன்படுத்திக்கங்க. இனிமையான தருணங்கள் இருக்கு. மகிழ்ச்சியாவே நாள உற்சாகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளியில போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்னைக்கு நல்லாவே இருக்கும். வரவு நல்லா தான் இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய வகையில நீங்க உங்களோட வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிடிச்சவங்களோட
விசேஷத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். அது நிறைவாவும், திருப்தியாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சேமிப்பு உயரக்கூடிய நாளா இருக்கு. அ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட மன உறுதி காரணமா, சந்தோஷம் காரணமா, மகிழ்ச்சி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். பாதிப்பில்லாத நாளா தான் கடகராசிக்கு இருக்கு. உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிட்டு ஜாலியா நாள கொண்டாடுங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அடுத்தவங்கள எதிர்பார்த்து நிக்காதீங்க. நீங்க உங்களோட சுய வளர்ச்சி முக்கியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். ஏன்னா பொறுப்புகள் அதிகமா இருக்கு. பொறுப்புகள சரியா செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தரும் விதமான நாளா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம போய்க்கிட்டே இருக்கலாம். உங்களோட ராசியில பொறுத்தளவுக்கு கேது இருக்கிறனால கொஞ்சம் சிந்தனைகள், யோசனைகள் நெகட்டிவான எண்ணங்கள தவிர்க்க வேண்டிய ராசியா இருக்கு. 3ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், ஆ 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சனி பகவான் பதட்டத்த குடுத்தாலும், ப 10ஆம் இடத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்து குரு பார்த்தீங்கன்னா, வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கு. சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத மாதிரி தான் இருக்கு. பசங்களால மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். அது மூலியமா குடும்பத்தோட ஒற்றுமை அதிகரிச்சு, வீடோட ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்புகளும், சந்தோஷங்களுக்கும் குறை இருக்காது. பெண் அப் அப் பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொறுப்பறிஞ்சு நடந்துக்குவாங்க. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள்ல எல்லாமே நல்லா பலன் தரா மாதிரி இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் வாங்குற யோகம் இருக்கு. கரெக்ட்டா கிடைச்சதுன்னா, பணம் இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. நகையில பண்றது ரொம்பவே நல்லது. ஆ சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வேலைவாய்ப்பு தேடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நு நீங்க அப்ளை பண்ற வேலைகள்ல நம்பிக்கையோட முயன்றீங்கன்னா, இன்னைக்கு நாள் முழுக்க நல்ல பலன் கிடைக்கிற விதமா தான் இருக்கும். நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க இருப்பீங்க. தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள நேர்மையான முயற்சியோட, அர்ப்பணிப்போட செய்வீங்க. சிக்கலான வேலைய சாதாரணமா செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு வளர்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு, அதே மாதிரி புதிய யுக்திகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ வேலை விஷயமா சம்பந்தமா தொணக்கூட பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள கலந்து ஆலோசிப்பீங்க. 2 பேரும் நல்ல தருணங்கள உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது காதலர்களுக்கும் பொருந்தும். ஒண்ணா வெளியில பயணம் போறதுக்கான வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ள இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியாவும், ஜாலியாவும் இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. காதலர்களும் சரி வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சியாவே, ஜாலியாவே நாள கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளா சிம்ம ராசிக்கு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு கணிசமான தொகை கிடைக்கும். குடும்பத்துக்காக பயனுள்ள விஷயங்கள செலவு செய்வீங்க. குடும்பத்தோட திருப்திக்காகவும், குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் செலவு செய்றனால, பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்ல. ஆனா, அதிக அளவுல சேமிக்க முயற்சி செய்றது நல்லது. அது எதிர்காலத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. உங்களோட கேஷுவலான போக்கு காரணமா ஆரோக்கியத்த நல்ல முறையில வைத்திருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா இருக்கு. செழிப்பான நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் அனுகூலமான பலன்களும், முன்னேற்றங்களும் நல்லா தான் இருக்கும். கவலை இல்லாம நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா, சில விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா, அதாவது பொறுப்புகள் நெறைய இருக்கு. குடும்பத்த பத்தி யோசனைகள் நெறைய இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்கள் நெறைய இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா உங்களோட ராசிக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதும், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதும், 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஆரோக்கியத்த பார்க்கணும். 7ஆம் இடத்துல சனி பகவான் சில பிரச்சனைகள பார்க்குற மாதிரி இருக்கும். 9ஆம் இடத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள அதிகமா ஏற்படுத்தி குடுக்குறாரு. 11ஆம் இடத்து குரு குடுத்தாலும் 12ஆம் இடத்து அ கேது உங்கள அசதியாவும், மந்தமாவும் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வியாபாரத்தில இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ஒரு சில கிரகங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறனால, கொஞ்சம் அ ஆரோக்கியத்தில பாதிப்பு இருக்கலாம். வியாபாரத்தில கொஞ்சம் பயணங்களால அலைச்சல் ஏற்படும். சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வீண் செலவுகள தவிர்க்க வேண்டிய நாளா இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது.
இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு வளர்ச்சி குறைவா இருக்குன்னு கவலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். தடைகள எதிர்கொள்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையா அணுகுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலா, ஜாலியாலாம் லெதார்ஜிக்கா எடுக்காதீங்க. நீங்க இன்னைக்கு பல விஷயங்கள்ல தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, பதட்டமும் உங்களோட குழப்பமான மனநிலையினால செய்ற காரியங்கள்ல கவனம். தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட நல்லுறவு கிடையாது. பொறுமையோட சிறப்பா செயல்பட்டீங்கன்னா சூழ்நிலைகள புத்திசாலித்தனமாவும், நிதானமாவும் சமாளிக்க வேண்டியது அவசியம். ஆ ஏன்னா, நீங்க செய்ற வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால சில எதிர்பாராத பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல உங்கள சுத்தி உங்களுக்குள்ள பிரச்சனைகள வெளிப்படையா ஓப்பனா தொணக்கிட்டயோ, காதலர்கிட்டயோ பேசுறது நல்லது. அது பிரச்சனைய தீர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். அவங்களோட ஆதரவும், ஆறுதலும் உங்களுக்கு புது தெம்ப தரா மாதிரி இருக்கும். அத விட்டுட்டு நான் எதையும் சொல்ல மாட்டேன். என்ன சுத்தி நடக்கிற பிரச்சனைய நீ தான் கண்டுபிடிக்கணும்னு இருந்தீங்கன்னா, அது தேவையில்லாத வாக்குவாதங்களையும், விவாதங்களையும் கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும். மூட் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிக அளவுல தொணைக்கு மூட் ஸ்விங் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவினங்கள் அதிகமா தான் இருக்கு. கையில இருக்கிற பணம் கம்மியா தான் இருக்கு. சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டம். செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்தலைன்னா, கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம். பொறுப்புகள்ன்ற பேர்ல வீண் விரயங்கள் செய்யாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அப்பாவோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவரோட மருத்துவ செலவுக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ளேயே இருக்கிற பதட்டமும், குழப்பமான மனநிலையும் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்துல கவனம், குடும்ப பொறுப்புகள்னால பதட்டங்கள் அதிகமா இருக்கு. பய உணர்வு இருக்கும். எதிர்கால பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எதையும் அதிகம் போட்டு குழப்பாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா, நீங்க நெனைக்கிற விஷயம் ஒண்ணா இருக்கு. நடக்கிற விஷயங்கள் ஒண்ணா இருக்கும். கவனமா சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. 12ஆம் இடத்து புதன் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறது தேவையில்லாத செலவுகளையும், பிரச்சனைகளையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்காங்க. என்ன, எப்போ, யாரால என்ன பிரச்சனை வரும், எப்படி வரும்லாம் தெரியாது. அதே நேரங்கள்ல 5ஆம் இடத்து ராகுவும், 6ஆம் இடத்து சனி பகவானும், 8ஆம் இடத்து சந்திரனும், 10ஆம் இடத்து குருவும், 11ஆம் இடத்து கேதுவும் நெறைய திண்டாட்டங்கள தரா மாதிரி தான் நாள் உங்களுக்கு இருக்கு. சில சூழ்நிலைகள பாருங்க. ஏன்னா, நீங்க செய்ற காரியங்களுக்கான பலன், அதாவது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல தாமதமாகுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருங்க. சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கட்டுப்பாடு தேவை. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் ஏன்னா மனநிலையும் சரி, புத்தியும் சரி ஏகப்பட்ட குழப்பங்கள்னால கொஞ்சம் நிதானமா இல்லாத மாதிரி இருக்கு. சில நேரங்கள்ல உங்களோட கவனக்குறைவு காரணமா சின்ன சின்ன விபத்துகளோ, அடிபடுறதோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். இன்னைக்கு தினமும் செய்ற வேலைய கூட கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. வார்த்தைகளால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. மனசுக்கு அமைதி பெற. தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. உங்களோட கடின முயற்சி செஞ்சாலும் வெற்றி பெற்று ஆனா பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்ல. யாராவது தட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு குடுக்கப்பட்ட கடினமான ம அ வேலைகள கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு கடின முயற்சியும் செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கும். எதையும் அவாய்ட் பண்ணாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட முடிஞ்சா நட்பான அணுகுமுறை மேற்கொள்றது நல்லது. இல்லன்னா வேண்டாம் சாமின்னு ஒதுங்கி போயிடுறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறதுனால தொணக்கிட்டயும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி தேவையில்லாத மன வருத்தங்கள், ஆம் அ தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா உங்களோட மனச சமநிலையில வச்சுக்கிட்டு கேஷுவலா பேச முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. புரிதல ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஏன்னா, நீங்க சொல்ற கருத்துக்கு அவங்களும், அவங்க சொல்ற கருத்துக்கும் மதிப்பு குடுத்தா தான் நாள் நல்லபடியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். ஆனா, உங்களுக்கு பிடிச்ச ஒருவரோட மருத்துவ செலவோ, இல்லன்னா தேவையில்லாத அவங்களுக்கு உதவ வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கட்டாயமா செலவு இருக்கு. பணம் கையில இல்ல. கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமா கண்கள்ல எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கண் பரிசோதனை தேவை. செஞ்சுக்கிட்டு ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. துலாம் ராசிக்கு ரொம்பவே யோசிச்சு செய்ய வேண்டிய நாளா தான் இருக்கு.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு நீங்க கொஞ்சம் தெனாவட்டாவே தான் இருக்கீங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் தான் இருப்பீங்க. ஏன்னா, உங்க ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல ராகு பதட்டத்த குடுத்தாலும் அத கண்டுக்க போறது கிடையாது. 5ஆம் இடத்து சனி யார் எப்படி போனா என்னன்னு நானே ராஜான்னு போகக்கூடிய நாளா இருக்கும். 7ஆம் இடத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தைரியத்தையும், நல்ல ஒரு உறுதியும் குடுக்குற மாதிரி இருக்கு. 9ஆம் இடத்து குரு சொல்ல வேண்டாம். நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். 10ஆம் இடத்து கேதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. 12ஆம் இடத்து புதன் பார்த்தீங்கன்னா, க வீண் விரயங்கள், சுப செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோட செஞ்சு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வேலையில உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வோ, பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உறவினர்களோட வருகை சுபகாரியத்துல முன்னேற்றங்களையும், நல்ல ஒரு மகிழ்ச்சியும், குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நல்ல பலன்கள் உண்டு. உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல பலனும் திருப்தியும் ஏற்படும். புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கும், அவங்க மூலியமா ஆதரவுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. சந்தோஷமா ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சியும், நிறைவும் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல கொஞ்சம் உங்களோட பலவீனங்கள அறிஞ்சு வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. ஏன்னா, நீங்க ஏனோ தானோன்னு கொஞ்சம் லெதார்ஜிக்கா செஞ்சீங்கன்னா, வேலையில தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். நீங்க உங்களோட நெகட்டிவ் தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா, உங்களோட நேர்மை பாராட்டுக்குரியதா இருக்கும். வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. மனசு விட்டு ஜாலியா பேசி பழகுறதுனால நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா நல்ல ஒரு அந்யோன்யமும், நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கும், ஜாலியான இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கும். சிறப்பான பேச்சு நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. எதிர்காலத்துக்கு அ பசங்களுக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கும், உங்களுக்கு உண்டான எதிர்காலம் பத்தி பேசுறதுக்கும் நல்ல ஒரு நாளா இருக்கு. அதுக்குன்னு தேவையில்லாத மொக்க போடாதீங்க. ஒரே ரெக்கார்ட தேய்ச்சிக்கிட்டே இருக்காதீங்க. பார்த்து சூப்பரா கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தொலைதூரத்திலிருந்து வர வேண்டிய பணம், நீண்ட காலமா எதிர்பார்த்த பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஜாலியா உங்களோட செலவுகள செஞ்சுட்டு நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நன்றாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், உற்சாகமும், ஆற்றலும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். துடிப்போட இருக்கக்கூடிய நாளா இருக்கு. சிறப்பான பலன்கள் விருச்சிக ராசிக்கு இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பசங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்றதும், சினிமாக்கு போயிட்டு வரதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆனாலும் ஆரோக்கியத்தில நல்ல ஒரு அ முன்னேற்றம் தெரியறதுக்கு நீண்ட நாள் மருத்துவ செலவுகள் குறையதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும், 4ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல சந்திரனும், 8ஆம் இடத்துல குருவும், அ 9ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல புதனும், 12ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியனும், செவ்வாயும் இருப்பாங்க. இது இன்னைக்கு நீங்க செய்ற செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா, வீட்டு தேவைக்கான செலவுகளா செய்யுங்க. எ அத்தியாவசிய செலவுகள சமாளிச்சு கொண்டு போ வேண்டிய நாளா இருக்கும். ம். சுபகாரிய முயற்சிகள்ல இருந்த தடைகள் தீங்கும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் சம்பந்தமான வெளி வட்டார தொடர்பு கிடைக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கடினமா முயற்சி செஞ்சீங்கன்னா, நாள நல்ல முறையில அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. உங்களோட திறமைகள மேம்படுத்த இந்த நாள பயன்படுத்திக்கங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும், உறுதியும் இருக்கு. எல்லாரையும் நீங்க உற்சாகமா வச்சுக்குவீங்க. சுத்தி இருக்கிறவங்க கூட ஜாலியா இருக்கிற மாரி தான் நாள் முழுக்க இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள பொறுமையா, பொறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. பணிசுமை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா, குறித்த நேரத்தில கொடுக்கப்பட்ட வேலைகள, பணிகள முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனமும், உங்களோட சுய புத்தியும் யூஸ் பண்ணி, உங்களோட வேலைகள திறமையா நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட குடும்பத்தின் மீது அக்கறை காட்டுறதுக்கு உண்டான நாளா இருக்கும். தொணக்கிட்ட அத பத்தி பேசி ஆலோசனை செய்றது மூலியமா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். காதலர்களுக்குள்ளேயும் உங்களோட ஃபேமிலி விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல்
ஏற்படுத்துறதுக்கு நாள் நல்லாவே இருக்கு. ஆ இனிமையான தருணங்கள கொண்டாடக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வெள்ளிக்கிழமைங்கிறனால, அடுத்து வர நாட்கள் லீவுங்கிறனால ஜாலியாவே, மகிழ்ச்சியாவே போகலாம். வெளியிடங்களுக்கு போறதும், உற்சாகமான நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதும், குடும்பத்தோட மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில இருக்கிற பணமே இன்னைக்கு போதுமானதா இருக்கும். திருப்தியாவும், மனநிறைவோடும் இருப்பீங்க. உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை வகையில பணவரவு உண்டு. சேமிப்பும் அதிக அளவுல ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எதிர்கால நலனுக்காக ரொம்பவே உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் இருப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், சுறுசுறுப்பும் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாலியா தனுசு ராசிக்காரங்க உங்களோட நாள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காதீங்க. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நான் ஜாலியா, மகிழ்ச்சியா இருக்கணும். எத பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு காலையிலேயே டிசைட் பண்ணிட்டு நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, பொறுப்புகள் நெறைய இருக்கு. பதட்டம் நெறைய இருக்கும். கொஞ்சம் அவசர புத்தியும் இருக்கிற மாரி தான் இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இருக்கிறது. நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும், நல்ல ஒரு வளர்ச்சி தெரியிற மாதிரி இருக்கும். இருந்தாலும், உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்க தான் இன்னைக்கு காரணமா இருப்பீங்க. பசங்களால அவங்க கூட சண்டை போட்டு உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். குடும்பத்தில நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில்ல வேலையாட்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும். ஆனாலும் கிடைக்கும். அதையும் நீங்க டென்ஷன் ஆக்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பெரிய மனிதர்களோட ஆதரவு பெறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு நல்லாவே போகும். இன்னைக்கு உங்களோட இலக்குகள அடையறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். உங்க மேல நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி, என்னோட நாள் நான் எப்படி கொண்டு போணும்னு உங்க மேல தன்னம்பிக்கையோட நீங்க கொண்டு போனீங்கன்னா நல்லது. கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு சவாலா தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நாள வேலையில ச சவால் தான் ஜாஸ்தியா இருக்கும். தடை தாமதங்கள் இருக்கு. செய்ற வேலைகள்ல இடையூறுகள் இருக்கு. பணி சுமையும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு கவனமா தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா நல்லது. உங்களோட கடின முயற்சியும், கடின உழைப்பும் இன்னைக்கு அவசியம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு, எதிர்காலத்த பத்தின சிந்தனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டாதீங்க. தொணக்கூட உறவுல நல்லிணக்கத்த பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள்ல உங்களோட பதட்டம் காரணமா தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் எழ வாய்ப்பு இருக்கு. நீங்க அடங்கி போகணும். ஏன்னா, அவங்கள நீங்க அடக்க முயற்சி பண்ணீங்கன்னா, அது கூடுதலான பிரச்சனைகளா ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைய பார்த்து அதுக்கேத்த மாதிரி அ அனுசரிச்சு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்ல இருக்கிற பெரியவங்களோட உடல்நலனுக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட செலவினங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சேமிக்க முடியாது. செலவுகள கட்டுப்படுத்த முடியாது. நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு பணத்தையும் கணக்கு எழுதி வச்சு என்ன செலவாச்சுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத செலவுகள தவிர்த்தீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் அதாவது குழப்பமான எண்ணங்கள் இருக்கு. அ மற்றும் ஆரோக்கியத்த பாதிக்கிற அளவுக்கு முதுகு வலி இல்லன்னா உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் கவனமா இருங்க. குழப்பத்த குறைக்க வேண்டிய ஒரு நாள். தேவையில்லாத தலைவலியெல்லாம் ஓரமா வச்சுட்டு நாள ஜாலியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலவையா தான் இருக்கு. ஆனா, வரவு இருக்குன்னு வச்சீங்கன்னா, செலவு டபுளா இருக்கும். அதே நேரங்கள்ல உங்களோட மனசுல அ புத்தியில ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, நெகட்டிவான எண்ணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியில ராகுவும், 2ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல சந்திரனும், 6ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல புதனும், 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாயும் இருக்கு. வேலையிலயும் சரி, பொறுப்புகள் நெறைய இருக்கும். நெறையவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில வரவ காட்டிலும் செலவுகள் அதிகமா இருக்கும். வியாபாரத்தில செலவுகள சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. கூட பிறந்தவங்க மூலியமா சின்ன சின்னதா உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட வளர்ச்சிக்கு நீங்க கூட பிறந்தவங்களும் சரி, பெற்றோரும் சரி ஆதரவா இருப்புக்கிற மாதிரி இருக்கும். கடன் பிரச்சனைய ஓரளவுக்கு
குறைக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா, கையில இன்னைக்கு இருக்கிற பணத்த கடன் அடைச்சீங்கன்னா சந்தோஷம். இல்லன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சில குடும்ப பிரச்சனைகளையும், சில மன சில தேவையில்லாத பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு சுமூகமா கொண்டு போறதுக்கு பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறது நல்லது. உங்களோட மனசுல தெளிவில்ல, எந்த ஒரு விஷயத்தையும் அரைகுறையா செய்யாதீங்க. தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு ரொம்பவே கடின முயற்சி தேவை. உங்களோட செயல்திறன் பார்த்தீங்கன்னா, கூட வேலை செய்றவங்களோட செயல்திறன மிஞ்சுறதுக்கு என்ன முயற்சி செய்ய முடியுமோ செய்யுங்க. ஏன்னா, உங்கள பின்னாடி தள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆ அவங்க மிஞ்சாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழப்பமான எண்ணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க துணை கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட வாய்ப்புகள் இருக்கு. நல்லிணக்கத்த பராமரிக்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாவும், பொறுமையாவும் உங்க விஷயங்கள சொல்லுங்க. அ நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. பக்குவமா உட்கார்ந்து பேசி பிரச்சனைகள தீர்த்திட்டீங்கன்னா நல்லது. தேவையில்லாத உங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு, தேவையில்லாத எண்ணங்கள், குழப்பங்கள்லாம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. வெளிப்படையா பேசினாலே இன்னைக்கு உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் குறையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. கையில இருக்கிற பணம் அ செ கடன் அடைக்க சொன்னேன். ஆனா அத செய்யலைன்னா கண்டிப்பா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிதி நிலைய கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. செலவுகளுங்கிற பேர்ல பண இழப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால் வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்றது நல்லது. மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கேஷுவலா எடுத்துக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்கள பொறுத்தளவுக்கு அமைதியும், பொறுமையும் இன்னைக்கு அவசியமா தேவை. நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. கும்பராசிய பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. அவசரப்படாதீங்க. பதட்டப்படாம நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு நீங்க எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் இருக்கு. அதுவும் எல்லாமே நீங்க இதுவரைக்கும் நினைக்காத விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு ராசியில சனி பகவான் இருக்காரு. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், வரவும் செலவும் நல்லாவே தான் இருக்கு. பணவரவு நல்லா இருக்கும். வீட்ல பெரியவங்களோட நல்ல மதிப்ப பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியத்தில முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ம். நாள் முழுக்க உங்களோட அதாவது ஆ ஓய்வே இல்லாம நல்ல ஒரு முயற்சிய செஞ்சு, நல்ல ஒரு பலன் தர விதமா கடினமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். முக்கிய முடிவுகள எடுக்கிற அளவுக்கு மனசு தெளிவாவும், நிறைவாவும் இருக்கும். வியாபாரத்தில புதிய கூட்டாளிகள் இணையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உத்தியோகத்தில இதுவரைக்கும் இருந்த மறைமுக பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆரோக்கியத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஜாலியாவே இந்த நாள கொண்டு போகலாம். இன்னைக்கு மீன ராசிய பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும், அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே பலன் தர விதமாவும், முன்னேற்றத்துக்கு உதவியாவும் இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். ஆனாலும், உங்களோட திறமைய பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் அட்டவணை போட்டு செஞ்சு கரெக்ட்டா முடிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும், அங்கீகாரத்தையும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட வெளியிடங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா நல்ல ஒரு மகிழ்ச்சியா பராமரிக்க வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள மனசு விட்டு பேசலாம். அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும், அந்நியத்தையும் ஏற்படுத்தி, நாள் முழுக்க இனிமையாகவும், உற்சாகமாகவும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பா இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. காதலர்களுக்கு உகந்த நாளா இருக்கு. சிறப்பா கொண்டு போங்க. சில முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. மனசுல இருக்கிற விஷயங்கள தெளிவா தொணக்கிட்ட சொல்லி, அவங்களுக்கும் அவங்களோட அ அ உதவியாவும் இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனம் வரவு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு சேமிச்சு வைங்க. கண்டிப்பா 2, 3 நாள்ல அந்த தேவைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். வரவு நல்லா இருக்கு. சேமிப்பும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலோட இருப்பீங்க. நேர்மறையான எண்ணங்கள் நெறைய இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் எத பத்தியும் யோசிக்காம, கவலைப்படாம நாள ஜாலியா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷத்துக்கும், இனிமைக்கும் குறைவில்லாத நாளா இருக்கும்.
எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் பல விதத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கு. சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர நாளா இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுவரைக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்து வர வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது ஜனவரி மாதம்லேருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான், ராகு, கேது, குரு 3 பேரும் எந்த ஒரு பெயர்ச்சியும் கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரே கிரக நிலை தான். அது என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு தனித்தனியா வீடியோ போடப் போறேன். ஒவ்வொரு ராசிக்கும் குறைஞ்சது ஒரு 4, 5 நிமிஷம் இருக்கும். அது கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு யோகம் அதெல்லாம் இருக்கும்னு சொல்றத விட எதார்த்தமாவும், ரியல் லைஃப்ல நீங்க சந்திக்கக்கூடிய விஷயங்களாவும் இருக்கும். இந்த சேனலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்சா உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் முடியும்னா, ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பட்டன் பண்ணீங்கன்னா, ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா, அது எங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி. வணக்கம்.